ஆமா, நீ எப்படி இருக்க கான்? அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டீங்களா? ஆமா, அது கோபம் குறையிற வரைக்கும் இங்கேயே இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். வேற வழி இல்ல. நீங்க இங்கே இருக்கிறது கொஞ்சம் கவலை இல்லை. எதனால உங்களுக்கு சண்டை வந்தது அதை சொல்லுங்க. அது உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையான காரணம். நிறைய சாப்பிட்டேன். ஏமா, பல்லு குத்துறதுக்கு குச்சி இருக்கா? அந்த பரணையில தான் இருக்கு, போய் பாருங்க. நல்லா கண்ணை திறந்து தேடி பாருங்க. இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க அந்த கல்யாணம் செஞ்சுக்கிட்டப்ப பரிசா வாங்கி கொடுத்தது. அதுக்குள்ள அடிச்சுட்டீங்களா? என்னது, அப்படியா? இதான் நடந்துச்சு. அப்பா, நீங்க பண்ணதுதான் பாட்டாப்பே. தாத்தா, அந்த சங்கை என்கிட்ட காட்டுங்க. தாத்தா, இத கொஞ்ச நேரம் நான் வச்சிருக்கட்டுமா? அதுக்கு என்ன, ஆனா ஜாக்கிரதையா வச்சுக்கணும். சரி, கட்டேஷன் வாப்பலாம். கான், சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்தேன்னா புரியுதா? இந்த பசங்களுக்கு நம்ம கஷ்டம் எங்க இருந்து புரிய போகுது. தொட்டாச்சின், இத கடலுக்கு கொண்டு போய் இதே மாதிரி இருக்க ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும். அப்ப தாத்தாவும் பாட்டியும் பழையபடி ஒன்னா சேர்ந்துருவாங்கல்ல. என்ன சொல்ற? அப்படியே செய்யலாம். என்னோட மனைவி போனா என்ன, தாராளமா போகட்டுமே. இனிமே நான் என்ன வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். கவலையா? நான் ஏன் கவலைப்பட போறேன்? ஆமாமா, கொஞ்சம் என் கூட சீக்கிரமா வெளியே வா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். இன்னும் சரியா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த நாளா இருக்க முடியாது. ஓ, அப்படிதான் இருக்குமோ? ஒருவேளை நம்ம கணக்கு தப்பா இருக்குமோ? புரியுதா? அப்படியா? நீங்க சரியாதான் கணக்கு பண்ணி பாத்தீங்களா? என் கணக்கு பிழை இருக்குமா? சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தான். ஆவாடா. நான் இங்க இருக்கிறதுல உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையேம்மா? அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க இருந்தா சந்தோஷம் தான். நல்லா சாப்பிட்டு ஓய்விடுங்க. நான் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வரேன். என்னது, எவ்வளவு தேடியும் அந்த கிளிஞ்சல் மாதிரி கிடைக்கவே இல்லையே. தொட்டாச்சன், உனக்கு கிடைச்சுதா? இல்ல, எனக்கு கிடைக்கல. இப்ப நான் எங்க போய் அந்த மாதிரி கிளிஞ்சலை தேடுவேன்? ஓடாதரலே, ஓடாதரலே. ஆஹா, என்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியலையே. சரியான உதவாக்கற. என்ன சொன்னீங்க? என்ன கோபம் வருதா? நான் உண்மையை தான் சொன்னேன். ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். என்ன சண்டைக்கு அவர? எங்க கிட்டே சண்டை போட வரியா? ஆமா, எங்க கிட்டே வர. இப்ப என்ன பண்ணுங்க? என்ன மன்னிச்சிருங்க. அது வந்து உங்களுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு என்ன? எதுக்காக என்ன இப்ப இங்க வர சொன்னீங்க? எப்ப வந்த? இவரு இருக்கிற இடத்துக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லியிருக்கல. அது ஒண்ணு இல்லம்மா, உன்னையும் அம்மாவையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு உங்க கல்யாண நாளா கொண்டாடலான்னு நாங்க முடிவு பண்ணோம். என்ன சொன்னீங்க? இன்னைக்கு எங்களோட கல்யாண நாளா? அட ஆமா, கல்யாண நாள் தான். என்னங்க, உண்மையா கல்யாண நாள் தானா? ஆமா, உண்மையாவே இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள் தான். உங்க சண்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. கல்யாண நாளா நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். அப்படின்னா உங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கிழிஞ்சல உடைச்சனால சந்தோஷமா கொண்டாடலான்னு இருக்கீங்க. அது இல்லம்மா, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேற இவங்க எல்லாரும் எதுக்கு இங்க நிக்கிறாங்க? நம்ம சண்டையை வேடிக்கை பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? சீக்கிரம் போக சொல்லு. எங்களை பத்தி தப்பா பேசாதீங்க, அப்புறம் எங்களுக்கு கோபம் வந்துட்டோம். ஆமா, கோபம் வந்துடும். எங்களை யாருன்னு நினைச்சீங்க? உங்களை மாதிரி திருடங்களுக்கு எல்லாம் நாங்க மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? பெரிய அவமானம். எங்களை கூப்பிட்டு நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. நாங்க இனிமே இங்க இருக்க மாட்டோம். நாங்க போறோம். நானும் வரேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல கிளம்புங்க. இந்த நேமத்தையும் எடுத்துட்டு போனா எங்களுக்கு உங்க சவகாசமே வேண்டாம். போனா போட்டுமே, மேமும் எதுக்காக எடுத்துட்டு போக சொல்றீங்க? முடிச்சு வந்தீங்களா? என்னோட பிறந்த நாளைக்கு இதே மாதிரி தான் வேற யாரோட உதவியோட மேலத்தை முடிச்சுட்டு வந்து நினைக்கிறேன். நீ ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? சரி, நாங்க போயிட்டு வரோம். உங்க உதவி தேவைப்பட்டா எங்களை கூப்பிடுங்க.
நிச்சயமா வந்து உதவி செய்யறோம். உனக்கு 2வது இடம் தான், எனக்கு தான் முதல் இடம். ஆமா, இவன் என்னைக்கு ஒரு வேலையை உருப்படியா செஞ்சிருக்கா, எப்பதான் அருகிறதா. எதுக்கும் லாய்க்கல. அப்படி நான் என்ன ஒண்ணுக்கு உதவாக்கிறேன்னு சொல்றீங்களா? நீ எதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க கண்ணா? இந்த கிளிஞ்சல் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் நினைச்சேம்மா. ஆனா தொட்டாச்சின்னா கரையில இருந்து இதை கண்டுபிடிச்சு கொடுத்தான். நிறைய இருக்கு. இது கிளிஞ்சல் மீனோட ஓடை. ஆமா, நாம அன்னைக்கு சாப்பிட்டோமே அதே மீனோட ஓடுதான் இது. பாத்தீங்களா, உங்க மேலேயே தப்ப வச்சுக்கிட்டு எல்லாரையும் நீங்க திட்டி இருக்கீங்க. பாட்டி, இப்பவாது வாய திறந்து பேசுங்களேன். இந்த சாதாரண ஓட்ட உடசல் உங்க அப்பா கொடுத்த அரிய வகை கிழிஞ்சல்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் கத்துனேன். எந்த தப்புமே செய்யாதன்னு கண்டுபிடி பேசிட்டல. இனிமே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா நீங்க கல்யாண நாள் மறந்துருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஞாபகமே உங்களுக்கு இல்லல்ல? பெருசா பேச வந்துட்டீங்க. சும்மா பேச மாதிரி நீ செஞ்ச தப்ப மறைக்க பார்க்காத. நீ செஞ்ச தப்ப மரியாதையை ஓட்டுக்க. வாங்க, வீட்டுக்கு போய் ஓடி யோசிக்கிறியா? அதிகமா கத்துனீங்கன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட, தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட கல்யாண நாள சந்தோஷமா சண்டை போட்டு கொண்டாடுறாங்க. எனக்கு கனவுனா ரொம்ப பிடிக்கும். இந்த யானை கூட்டம் பண்ண அட்டகாசத்துக்கு நான் அதுங்களை சும்மா விட போறதில்ல. நான் அதுங்களை மன்னிக்கவே மாட்டேன். உன் தைரியத்தை பாராட்டுறேன். நீ என் பையனை நிரூபிச்சிட்டேன். எழுந்திரு. என்ன நடக்குது? எழுந்திரு. காப்பாத்துங்க! ஏன் இப்படி பண்ண தொட்டாச்சின்னு ஒரு அழகான கனவை நீ கலைச்சிட்ட. மன்னிச்சிரு. அங்க பாரு, அந்த தவளையை நம்ம காப்பாத்தணும். நில்லு! அந்த தவளையை நீ ஏன் விரட்டுற? விட்டு போவாதே. காப்பாத்து, 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 தொட்டாச்சி! எங்க போற? நில்லு தொட்டாச்சி! அட, ஓஹோ, குளிர்காலம்ல அதான் எல்லாருக்கும் தூக்கம் வருது. எனக்கும் தூங்கணும்னு ஆசையா இருக்கு. தூங்குனா நல்லா அருமையான கனவு வரும். தவளைங்களே, பாத்தீங்களா? இப்ப நீங்க பத்திரமா இருக்கீங்க. சரி, உங்களுக்கெல்லாம் இப்ப தூக்கம் வரலையா? கனவே வராதா? அச்சச்சோ,
தொட்டாச்சேன்னு இந்த தவளைங்களுக்கு தூக்கம் வராததால அதுங்களுக்கு கனவும் வராதா. நாம தான் அதுங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும். எல்லாம் லல்லா லல்லா. தொட்டாச்சேன், தொட்டாச்சேன், பாட்டு பாடினே தூங்கிட்டியா? ஏந்திரு தொட்டாச்சேன், ஏந்திருன்னு சொல்றேன்ல. ஏதோ கனவு காண்றான் போல இருக்கு. தொட்டாச்சேன், ஏந்திரு. நீ இப்ப தூங்குனா அப்புறம் பனிக்கட்டி வந்து உன்னை மூடிடும். ஏந்திரு தொட்டாச்சேன். ஏன் கத்துற? சுமாரு தொட்டாச்சனுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏதோ மோசமான கனவு கண்டான் போல இருக்கு. சரி, தொட்டாச்சனோட கனவை உடைச்சு நாம அவனை எழுப்பிடலாம். தொட்டாச்சனோட கனவு அவன மாதிரியே பலமானதா இருக்கு. இத படிக்கிறேன். இத உடைக்க நினைச்சா என் மண்டை உடைஞ்சிருச்சே. நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன நீ கனவுல சண்டைப்பட்ட மிருகம் இப்படி ஒன்னா நேர்ல வந்து நிக்குது. ஆக்குங்க. வானத்துல இருந்து வந்த அந்த எழுத்துக்கள்ல என்ன மர்மம் இருக்கு? உன்னை கூட்டிட்டு போனா ஒரு குட்டி மீன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் காரணம் இல்ல, எல்லா பெரிய மீனும் குட்டி மீனை சாப்பிடுறது, அதனாலதான். அடங்கப்பா, அப்ப உன்னை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க? சரி பரவாயில்ல, விடுகோன். அதுங்க கண்ணுக்கு நீ கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிருப்ப போல இருக்கு. நீ என்ன சொல்ற பீக்கோ? ஆமா, இப்ப எதுக்கு நீ கவலைப்படுற? உன்னை அதுங்க சந்தோஷமா வெளியில விட்டு வச்சிருக்க, அவ்வளவுதான். பீக்கோவை காப்பாத்தணும். நான் எப்படி இதை தாக்குறது? அப்பப்பா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், பீக்கோவை வானத்துல இருந்து வந்த கல் மாதிரியான ஏத்துக்கள் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப நாம அவளை காப்பாத்தி ஆகணும். ஆமாப்பா, நாம தான் உடனடியா அவளை காப்பாத்தி ஆகணும். ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. அவ ரொம்ப குட்டி பொண்ணு இல்லையா, அதனால அவளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நீ முதல்ல அவளை காப்பாத்த கிளம்பு. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க அவளை காப்பாத்தாம அவளே தப்பிச்சு வந்துட்டானா அப்புறம் எங்களை உண்டு இல்லன்னு அவ பண்ணிடுவா இல்ல? அம்மா அம்மா. இப்ப நான் என்ன பண்றது? ரான், பீக்கோவா தூக்கிட்டு போன அந்த கல்லோட பேர் என்ன சொன்ன? அது பேரு யானை எழுதிருந்தது. நாம யானையோட கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சா அப்படித்தான் சத்தம் வரும், புரியுதா? நம்ம பீக்கோவை இப்ப எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். காப்பாத்தி ஆகணும். அப்பா, அதே கல்ல
இப்போ நீ என்னதான் சொல்ல வர கான்? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். அதாவது அந்த யானையை என் கண்ணத்துல அறைய சொல்ல போற, அதானே? பதில் சொல்லு. இல்லப்பா. போய் சொல்லாதே, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் உங்க உதவியோட ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்தலாம்னு நினைச்சேன். நீங்க என் கூட இருந்தா நான் எதை வேணாலும் சாதிக்கலாம்னு நினைச்சேன். பீகோ, நீ எங்க இருந்தாலும் நான் பேசுறது உனக்கு கேட்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான். சரி கான், நீ வருத்தப்படாத. நீ சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன். நீ தயாரா இருக்கியா சொல்லு. கான், தயாரா இருக்கல்ல? தயாரா இருக்கேன். நானும் தான். நந்தா, என் கண்ணத்துல ஓங்கி ஒரே ஒரு அறை கூட. இந்த பக்கம். ஆஹா, ஒரு குட்டி பொண்ணுக்காக நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. கான் நிரப்பி கோவா கண்டுபிடிக்க போயிருப்பான். கான், அப்பா, அந்த கல்லு தப்பான திசையில போயிடுச்சுன்னா நம்ம முயற்சி வீணா போயிடும்ல. அதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். கான், ஏற்கனவே உனக்காக நான் அடி வாங்கிட்டேன். இப்ப மறுபடியும் வாங்க சொல்றியா என்ன? அப்பா, தயவு செஞ்சு பீக்கோவை காப்பாத்துங்க. உங்களால மட்டும்தான் அது முடியும். ஆஹா, நம்ம நிலைமையை இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கான், இந்த தடவையாவது அந்த கல்லுல ஏறி அந்த பீக்கோவை கண்டுபிடிக்கிற வழிய பாரு. சீக்கிரம் போ. சரிப்பா. சரிப்பா. யானை, மறுபடியும் என் கண்ணத்துல ஒரே ஒரு அறை கூட. அப்பா, அது கியா. ஆனா இப்ப வந்து எழுத்து ஆகையா. அது எனக்கு தெரியும். ஆனா அந்த யானை என் கண்ணத்துல அடிக்கிறதுக்கு பதிலா என் தலையில அடிச்சிருச்சு. அதான் வீங்கிருச்சு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கண்ணத்துல தானே அடிக்க சொன்னேன். எதுக்காக இப்படி தலையில அடிச்ச? என்ன சொல்ல வர? இன்னொரு தடவை முயற்சி பண்ண. இது ரொம்ப வேகம். இந்த வேகத்துல அடிக்காத. சொன்னா கேளு. நான் தான் சொல்றேன்ல, வேகம் ரொம்ப அதிகம். வேண்டாம் வேண்டாம், இப்பவே புயல் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா, வேகமா இருந்தா சரிப்படும். சரி சரி, அந்த பொண்ணுக்காக நான் எல்லாத்தையும் தயங்குறேன். நீ உன் வேலையை ஆரம்பி. அப்பா, கியாவை மட்டும் பண்ண சொல்லி அந்த யானை கிட்ட சொல்லுங்களேன். அத நீ அந்த யானை கிட்ட சொல்லிட்டு போயிடு. நல்ல வேளை ஒரு வழியா கிளம்பி போயிட்டேன். தலை போச்சு. போச்சு. தொட்டாச்சு, நம்ம பீக்கோவை தேடுவோம். தேடலாம். என்னாச்சு தொட்டாச்சேன்? இது என்ன, கியா எழுத்துக்கள்லாம் இப்படி கீழே விழுந்திருக்கு. ஆனா பீக்கோவை மட்டும் காணோம். கணமே. அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. பீக்கோ, ஈகோ. கான், கான். ஆஹா, பீக்கோ நீயா? அதெல்லாம் இருக்கட்டும். கான் எங்க? கான் உன்னை தேடிதாமா போயிருக்கான். அந்த கல்லு எழுத்துல ஏறி போயிருக்கான். ஏன் நீ அந்த கல்லுல போகலையா? எங்க போன நீ? போனேன், ஆனா பாதியில இறங்கிட்டேன். இவ்வளவு அழகான பூவை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். பாத்தீங்களா, அங்க இருந்து நான் நிறைய பூவை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் ஒண்ணு எடுத்து காதுல வச்சுக்கோங்க. அது சரி, நீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஓ, எனக்கு காணும்னு நீங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டீங்களா? நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. எங்க போனாலும் சரியா வீட்டுக்கு வந்துருவேன். சரி, வரேன். நான் இதை யோசிக்காம விளையாட்டுல இறங்கி விபரீதமா அடி வாங்கிட்டேனே. ஒருவேளை பீக்கோ மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாலோ? பீக்கோ, இதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியாது.
விருப்பங்களை நிறைவேற்ற அதிசய இலைகள். என்ன சத்தம்? என்னை விட்டு நான் போயிடுறேன். ஒழுங்கா என்னை விட்டுரு. அச்சச்சோ, பாவம். டட்டாச்சின், இந்த கல்ல முதல்ல அந்த புலி மேல தூக்கி எறி. எரு எரு தப்பு நடந்து போச்சு. எழுந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க யாரு? என்ன? நான் யாரா? நான் தான் விருப்பங்களை நிறைவேற்ற தேவன். விருப்பங்களை நிறைவேற்றவரா? அப்படியா? ஆமா, உங்களை மாதிரி மனிதர்கள் எனக்கு நிறைய உணவுகளை படைச்சிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்களை என்கிட்ட வேண்டிப்பாங்க. தயவு செஞ்சு மழைய வரவழைச்சிருங்க, இல்லன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆஹா, மழை வந்துருச்சு. எங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா என்னை இன்னைக்கு நீயே காப்பாத்தி இருக்க. அதனால இத நீ வச்சுக்க. இது என்னது? இது விருப்பத்தை நிறைவேற்றுற இலைகள். இத பயன்படுத்தி நீங்க விருப்பப்பட்டதை அடைஞ்சிடலாம். நீங்க என்ன வேணாலும் இதுல கேட்டு வாங்கிக்கலாம். நான் எது வேணாலும் கேட்கலாமா? ஆனா ஒண்ணு மறந்துடாத, இத ஒரு முறை பயன்படுத்தினா இது மறைஞ்சு போயிடும். நான் போயிட்டு வரேன். அவர் சொன்ன மாதிரி இந்த இலைகள் நிஜமாவே நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டோம் டச்சின். நிறைவேறலாம். இதெல்லாம் என்னதுன்னு கொஞ்சம் சொல்றீங்க? அது வந்து பீக்கோ. இதெல்லாம் விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் எங்க விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக எங்க கிட்ட கொடுத்துட்டு போனாரு. பாத்தியா? அப்படின்னா நான் கேட்டாத உடனே கொடுத்துருவேன், அப்படிதானே? அது உண்மையா பொய்யானே எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்து சொல்றேன், என்கிட்ட கொடுங்கோன். சரி சரி சரி, இப்ப இதை எப்படி பயன்படுத்தணும்? சொல்லு 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 சொல்லுங்க. சரி சொல்றேன். இந்த இலைய கையில பிடிச்சிட்டு நம்மளோட விருப்பத்தை சொல்லணும். புரிஞ்சுது? இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. எனக்கு உடனே ஒரு பெரிய முத்து வேணும், உடனே வேணும். சரிங்கப்பா, இன்னைக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு முத்து கிடைச்சிருச்சு, பெரிய முத்து கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அப்ப இது உண்மைதான். உண்மைதான். என்னது, விருப்பம் நிறைவேறுதா? இவன் ஏதோ மறுபடியும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றத நம்புங்க. பீக்கோக்கு ஒரு இலை கொடுத்தா அவளுக்கு பெரிய முத்து கிடைச்சிட்டு. அம்மா கிடைச்சிது. சரி, இதுகிட்ட சொல்லி நம்ம வீட்டை சுத்தம் பண்ண சொல்லு. ரொம்ப குப்பையா இருக்குது. கஷ்டமான வேலைதான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கல. கொஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டமான வேலைதான். இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுல இருக்க குப்பை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தேன். இது வேலை செய்யுது. இதுக்கு சக்தி இருக்கு. இப்ப நம்புறீங்களா நான் உண்மைதான் சொன்னேன்னு? இதுல இன்னும் எத்தனை இருக்குது சொல்லு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குப்பா. எனக்கு நிறைய விருப்பங்கள் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எதை கேட்கறதுன்னா புரியவே மாட்டேங்குது. நான் ஒரு அழகான பெரிய வீட்டை வாழணும்னு விரும்புறேன். அது அப்படியே பல பலன்னு மின்னணும், அழகுல ஜொலிக்கணும். ஆஹா, எவ்வளவு அழகான வீடு. எனக்கு ஒரு தனி அறை கிடைச்சிருச்சு. இங்க எனக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் இருக்கு. நல்லா இருக்கு. நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய புதிய பிரம்மாண்டமான ஆயுதம். எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி, எனக்கு வேலை செய்ய ஒரு கருவி வேணுங்க. அதை வீட்டை சுத்தம் பண்ணணும், துணியை துவைச்சு காய வைக்கணும். இப்படி ஒண்ணு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலை, புரியுதா?
எனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய சாப்பாடு மட்டும்தான், அது கிடைச்சா நல்லா இருக்கும். நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அன்பான அழகான பொண்டாட்டி வேணும்னு நான் கேட்டுருவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்கு பதிலா எனக்கு பழம் பறிக்க ஒரு கருவியை கேட்கலாம்னா அது இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி பேசுவேன்? உனக்கெல்லாம் வர வர அதிகமா இடம் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி என்ன சொல்லணும். என்ன சொன்னீங்க? அப்ப நான் உங்களை விட அழகான அறிவான ஒரு புது வீட்டுக்காரர் வேணும்னு கேட்டா உங்களால பொறுத்துக்க முடியுமா? சொல்லுங்க. அவர் உங்களை மாதிரி சோம்பேறியா இருக்க கூடாது. அப்படிதான் அப்படிதான்.